வெயிட் லாஸ் பண்ணணும்னா கலோரி பர்ன் பண்ணி ஆகணும். கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் காமனாக எல்லாரும் அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான எக்ஸசைஸ் அண்ட் சிம்பிளான எக்ஸசைஸ் எதுனா அது ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் தான். இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டில் கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு எது ரொம்ப எஃபிஷியன்டானது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலோரி கம்பேரிசன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். ரன்னிங் ஒரு வெயிட் பியரிங் ஒர்க் அவுட். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஓடும் போதும் நம்மளுடைய மொத்த வெயிட்டும் நம்மளுடைய போன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்மளுடைய போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகி ஆஸ்தோபோரோசிஸ் மாதிரியான நோய்கள் வர்றதுலேருந்து ரன்னிங் நம்மளை பாதுகாக்கும். சைக்கிளிங்கில் நம்ம முக்கால்வாசி பாடி வெயிட் சீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு லோடு வர்றதை அது தடுக்கும். அதனால ஜாயின்ட் பெயின் வர்றதுலேருந்து சைக்கிளிங் நம்மளை பாதுகாக்கும். ரன்னிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. அதனால நம்ம நினைச்ச நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால ரன்னிங் பண்ண முடியும். ஆனால் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் சைக்கிள், ஹெல்மெட், ஆக்சசரிஸ் அப்படின்ட்டு இனிஷியலாக நம்ம கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம நினைச்ச நேரத்தில் நினைச்ச உடனே நம்மளால சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சின்ன சேலஞ்சு தான். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஃபிளாட் ரோடாக இருந்தாலும் சரி, அப்ஹில்லாக இருந்தாலும் சரி, டவுன் ஹில்லாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஓடியே ஆகணும். நம்மளால ஊடால எங்கேயுமே ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா நேரமும் சைக்கிளிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா குறிப்பாக நம்ம டவுன் ஹில் மாதிரி சுச்சுவேஷனில் போகும்போது நம்மளுடைய பாடி வெயிட் அண்ட் மொமெண்டம் மூலியமா சைக்கிளே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகும். ஸோ பல நேரங்களில் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம பாடியை நம்மளால ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால நம்மளால ரொம்ப நேரம் சைக்கிளிங் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டோட கம்பேரிசன் இப்போ பார்த்துட்டோம். இப்போ கலோரி பர்ன் பண்ணுறதுக்கு எது ரொம்ப எஃபெக்டிவானது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம 1 கிலோ வெயிட் குறைக்கணும்னா ஆவரேஜாக ஒரு 8000 கலோரி வரைக்கும் நம்ம பர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைனில் ஏகப்பட்ட கலோரி கால்குலேட்டர்ஸ் இருக்கு. அதில் போய் உங்களுடைய ஹைட்டு, வெயிட் பிளஸ் ரன்னிங் அல்லது சைக்கிளிங் 1 hour பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் என்டர் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒர்க் அவுட்டு எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுவே கொடுத்துரும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய ஹைட், வெயிட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் ரேட், நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் எவ்வளவு, நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிஜனை பர்ன் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருக்கோம், எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு பல பேராமீட்டர்ஸ் இதில் இருக்கு. இந்த மாதிரி இன்டர்னல் பேராமீட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்டீரியர் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், கிளைமேட், எலிவேஷன், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் கலோரி பர்னிங்ல நிறைய இம்பாக்ட் பண்ணும். அதனால இன்னைக்கு கம்பேரிசனை நான் ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் வச்சு பண்ண போறது இல்லை. கடந்த 4 வருஷமா நான் கார்மின் வாட்சை யூஸ் பண்ணி தான் என்னுடைய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கார்மின் வாட்சில் என்னுடைய ஹைட், வெயிட் பேராமீட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹார்ட் ரேட் எவ்வளவு, நான் ஓடக்கூடிய சர்ஃபேஸோட எலிவேஷன் எவ்வளவு, என்னுடைய எக்ஸர்ஷன் ரேட் எவ்வளவு, நான் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இன்டேக் பண்றேன், பிளஸ் சர்ஃபேஸோடைய ப்ரொஃபைல் எவ்வளவு, டெம்பரேச்சர் எவ்வளவு, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் கேப்சர் பண்ணுறதுனால இதோட ரிசல்ட்ஸ் ஆன்லைனில் இருக்கிறத விட ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதனால கடந்த 4 வருஷமா சைக்கிளிங்க்கு என்னுடைய ஆவரேஜ் கேலரிஸ் எவ்வளோ எடுத்திருக்கு, அதே மாதிரி ரன்னிங்ல என்னுடைய ஆவரேஜ் கலோரி பர்னிங் எவ்வளவு, இது ரெண்டை வச்சு தான் இன்னைக்கு நம்மளுடைய கம்பேரிசன் பண்ண போகிறோம். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டியில் பண்ணேன்னா என்னால் 1 மணி நேரத்துக்கு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும். அதே இன்டென்சிட்டியில் நான் சைக்கிளிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஒரு 20-22 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணால் எனக்கு 80 கலோரிஸ் பர்ன் ஆகுது. ஸோ ஆவரேஜாக 640 கலோரிஸ் நான் 1 hour ரன்னிங் பண்ணுறது மூலிமா என்னால் குறைக்க முடியும். அதே சைக்கிளிங்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆவரேஜாக எனக்கு 1 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு 23 கலோரிஸ் பர்ன் ஆகுது. ஸோ 22 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு நான் மாடரேட் இன்டென்சிட்டியில் சைக்கிளிங் பண்ணுறேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு என்னால் ஆவரேஜாக ஒரு 500 கலோரி பர்ன் பண்ண முடியும். ஸோ 1 hour அப்படிங்கிறத த்ரெஷோல்டாக வச்சு பார்க்கும்போது ரன்னிங் வர்சஸ் சைக்கிளிங் எது பெட்டர்னு பார்த்தா ரன்னிங்கில் எனக்கு 640 கலோரிஸ் பர்ன் ஆகுது. அதே சைக்கிளிங்னு பார்க்கும்போது 500 கலோரிஸ் தான் பர்ன் ஆகுது. ஸோ கிளியர் கட் வின்னர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரன்னிங் தான். ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கான சில விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். ரன்னிங் ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுனால நம்மளால் அது ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஆனால் அதுவே சைக்கிளிங்னு வரும்போது அது ஒரு லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டுங்கிறதுனால நம்மளால் ரொம்ப நேரம் கன்சிஸ்டண்ட்டாக சைக்கிளிங் பண்ண முடியும். இது ஒரு ஃபேக்டர், இது நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து ரன்னிங்கில் அதிகமாக வேர்க்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுவோம். ஆனால் சைக்கிளிங்கில் நம்ம ஒரு ஆவரேஜாக 20-25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுனால நம்ம மேலே நிறையா காற்றடிக்கும். ஸோ அந்த காற்று நம்ம பாடியை ஈஸியாக கூல் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸர்ஷன் இருக்காது. அதனால ரன்னிங்கை விட நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு டயர்ட் ஆக மாட்டோம். 3வது ப்ராக்டிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா ரன்னிங் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது ரன்னிங்கை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் சைக்கிளிங் ஒரு ஆக்டிவிட்டியாக மட்டும் பார்க்காம அதை நீங்கள் கம்யூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது அல்லது ஷாப்பிங் போகிறதுக்கு, லோக்கல் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ ரன்னிங்கை விட சைக்கிளிங்கில் இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ பெர் ஹவர் கலோரி பர்னிங் கால்குலேஷனில் ரன்னிங்கில் ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரியே அதிக நேரம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுல சைக்கிளிங்கில் ஒரு எட்ஜ் இருக்குது. என்னடா குழப்பறா? ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரன்னிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரன்னிங் பண்ணுங்கள், அல்லது சைக்கிளிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான்.
நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாரம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுல நமக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் பிடிச்சிருக்கோ, நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை ஒரு நாளைக்கு கொஞ்சமாக பண்ணாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அதோடைய ரியலான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ எந்த ஒர்க் அவுட் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ நாள் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் டார்கெட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் சில பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.